சுபான்சு சுக்லாவுடன் மற்ற 3 பேர் சென்றிருக்கிறார்கள். அந்த பெக்கி விட்சன் என்கிறவர், அவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். அவர் ஏற்கனவே நாசாவில் விண்வெளி வீராங்கனையாக பணியாற்றியவர். 675 நாட்கள் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் தங்கிய அனுபவம் பெற்றவர். 10 முறை விண்வெளி நடை, 60 மணி நேரம் விண்வெளி நடை நடந்தவர். அவரே ஒரு பயோகெமிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் ஆய்வாளர். இப்படி ஒரு பழுத்த விண்வெளி துறையில் அனுபவம் பெற்றவர் தான் அந்த பெக்கி விட்சன். அவருடைய வழிகாட்டுதலில் தான் மற்ற 3 பேரும் செயல்பட இருக்கிறார்கள். எனவே அவருடைய அனுபவம், அவருடைய வழிகாட்டுதலும் கூட சுபான்சு சுக்லாவுக்கு பெருமளவிற்கு கை கொடுக்கும் என்று சொல்கிறார்கள். அந்த வகையில் அவர் நமக்கு திரும்பியதன் பிறகு இந்தியாவுடைய விண்வெளி திட்டங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருப்பார். நாம் இந்த விண்கலம் ஆய்வு மையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது அங்கிருந்து நமக்கு காட்சிகள் எல்லாம் ஒளிபரப்பப்பட்டன என்பதை பார்த்தோம். அந்த 3 வீரர்களும் ஒரு வீராங்கனையும் அந்த விண்கலத்துக்குள் அமர்ந்திருந்தது. அவர்கள் விண்வெளிக்கு சென்றவுடனே வணக்கம் கூறியது. அவர்கள் அதே போல அந்த திரைப்பட பாடல்களை கேட்டு சென்றது. அது குறித்தெல்லாம் நமக்கு அவ்வப்போது தகவல்கள் வந்து கொண்டே இருந்தன. அதில் அவர்கள் விண்கலத்தில் செல்லும் போது கையில் ஒரு சிறு பொம்மை ஒன்றை வைத்திருந்ததை நாம் பார்த்திருப்போம். ஸ்வான் என்று சொல்லக்கூடிய அன்னப்பறவையினுடைய சிறு பொம்மை தான் அந்த பொம்மை. அன்னப்பறவையினுடைய பொம்மையை கையில் வைத்திருந்தார்கள். ஆனால் அது பார்ப்பதற்கு பொம்மை போல இருந்தாலும் கூட அது ஒரு அறிவியல் கருவியாகும். அது அந்த ஈர்ப்பு விசை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை அளவிட பயன்படக்கூடிய ஒரு கருவி. ஆனால் அது ஒரு பொம்மையோடையும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் விண்கலத்திலிருந்து புறப்பட்டதன் பிறகு அவர்கள் அந்த 400 கிலோமீட்டர் உயரம் அந்த ஈர்ப்பு விசையை உணராத ஒரு நிலையை எட்டிவிட்டார்களா என்பதை அறிவதற்கு அந்த கருவிதான் பயன்படும். அந்த பொம்மையை அந்தரத்தில் விட்டால் அது அப்படியே மிதந்து கொண்டிருந்தால் புவியீர்ப்பு விசையை உணர முடியாத ஒரு சூழலில் வந்து விட்டதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதற்காகத்தான் அந்த அன்னப்பறவையினுடைய பொம்மை போன்ற அந்த கருவி பயன்படுத்தப்பட்டது. அவர்கள் அந்த விண்வெளியில் அந்த கார்மல் லைன் என்று சொல்லக்கூடிய அந்த 100 கிலோமீட்டரை தாண்டி இந்த புவியீர்ப்பு விசையை உணர முடியாத ஒரு சூழலில் வந்ததன் பிறகு அந்த பொம்மை மிதந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். அப்பொழுதே அவர்கள் அந்த பகுதியை தாங்கள் வந்தடைந்து விட்டோம் என்பதை உணர்ந்து கொண்டிருப்பார்கள். இதன் பிறகுதான் அவர்கள் அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு அங்கு டாக் ஆகி இருக்கிறார்கள். இதன் பிறகு அந்த கதவுகள் வழியாக அவர்கள் விண்வெளி ஆய்வு நிலையத்திற்குள் சென்று அந்த தொடர்ச்சியான அந்த ஆய்வுகளை அவர்கள் மேற்கொள்வார்கள். சுபான்சு சுக்லாவினுடைய இந்த பயணம் என்பது இந்தியாவிற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நாம் சொல்லும் பொழுது, இந்த வருங்கால விண்வெளி திட்டங்களுக்கு ஒரு முன்னோடி முயற்சியாக இதன் மூலம் கிடைக்கக்கூடிய அனுபவத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் என்கிற அடிப்படையில் முக்கியத்துவம் வாய்ந்தது. இரண்டாவதாக, இந்தியாவினுடைய விண்வெளி வீரர் ஒருவர் 41 ஆண்டுகளில் விண்வெளிக்கு செல்வது இதுதான் முதல் முறை. 1984ஆம் ஆண்டு ராகேஷ் சர்மா சோவியத் ஒன்றியத்தினுடைய சோயுஸ் விண்கலத்தின் மூலமாக சல்யூட் என்று அன்று அவர்கள் சோவியத் ஒன்றியம் வைத்திருந்த விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு சென்று அங்கு தங்கியிருந்து அவர் ஆய்வு மேற்கொண்டு திரும்பினார். அது 1984ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதுதான் ஒரு இந்திய வீரர் ஒருவர் விண்வெளிக்கு செல்வதும் ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு செல்வதும் அதுதான் வரலாற்றில் முதல் முறை. 1985ஆம் ஆண்டு பிறந்தவர் இந்த சுபான்சு சுக்லா. இவர் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவை சேர்ந்தவர். சிட்டி மாண்டிசோரி பள்ளியின் என்ற புகழ்பெற்ற பள்ளியில் படித்தவர் என்பதை பார்க்கிறோம். இவர் சிறு வயதிலிருந்தே ராகேஷ் சர்மாவை தான் தன்னுடைய ஹீரோவாக அவர் கருதி வந்ததாக ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியரான ராகேஷ் சர்மா தான் தன்னுடைய ஹீரோ என்று சுபான்சு சுக்லா கோரியிருந்தார். அந்த ராகேஷ் சர்மாவினுடைய வழித்தடத்தில் இப்பொழுது அவரும் ஒரு விண்வெளியில் தடம் பதித்திருக்கிறார் என்று அந்த தன்னுடைய ஹீரோவாக யாரை அவர் கருதினாரோ அவருடைய வழித்தடத்தில் இன்று அவரும் விண்வெளியில் தடம் பதித்திருக்கிறார். சுபான்சு சுக்லா லக்னோவில் பிறந்து அங்கு பயின்று விமானப்படையில் சேர்ந்து பணியாற்றியவர். விமானப்படையில் பணியாற்றிய போதும் கூட மிக் உள்ளிட்ட போர் விமானங்களை ஓட்டுவதில் தேர்ச்சி பெற்றவர். அத்தகைய விமானங்களை 2000 மணி நேரத்திற்கு மேலாக அத்தகைய விமானங்களில் பறந்த ஒரு அனுபவம் கொண்டவர் என்பதை பார்க்கிறோம். விமானப்படையிலும் கூட ஒரு தேர்ந்த வீரராக அவர் அறியப்பட்டவர். உடல் தகுதி, மனத்தகுதி, போர் திறமைகள், விமானத்தை இயக்கக்கூடிய திறன் என்பதை தாண்டி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய இந்த வான்வெளி பொறியியலிலும் கூட அவர் பட்டம் பெற்றவர் என்ற வகையில் அவர் ஒரு முழுமையான இந்த துறைக்கு ஏற்ற ஒரு மனிதராக கருதப்பட்டதன் காரணமாகத்தான் அவர் 2019ஆம் ஆண்டு ககன்யான் திட்டத்திற்கான ஒரு வீரராக அவர் தேர்வு செய்யப்பட்டார். அப்படிப்பட்ட சுபான்சு சுக்லா உத்தரப்பிரதேச மாநில லக்னோவை சேர்ந்தவர். ஆக்சியம் 4 குழுவினுடைய இடம்பெற்று தற்போது அந்த விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு சென்றிருக்கிறார். அவருடைய ஆய்வு பணிகளும் அங்கு அவர் பெறக்கூடிய அனுபவம் என்பதும் நமக்கு எதிர்கால திட்டங்களுக்கு உதவும். 41 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியர் ஒருவர் விண்வெளிக்கு சென்றிருக்கிறார் என்ற பெருமையை நாம் பெறுகிறோம். சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் கால் பதிக்கும் முதல் இந்தியர் என்கிற பெருமையை சுபான்சு சுக்லா பெறுகிறார். அவர் சொல்லும் பொழுது, நான் சுபான்சு சுக்லாவாக சென்றாலும் கூட
140 கோடி இந்தியர்களினுடைய சார்பாக நான் செல்கிறேன். நான் அங்கு காணக்கூடிய காட்சிகளை அவ்வப்பொழுது உங்களுக்கு வீடியோ வழியாக வெளியிடுகிறேன். அங்கு நடப்பவற்றை நான் உங்களுக்கு வீடியோ வழியாக தெரியப்படுத்துகிறேன். இங்குள்ளவர்களுடன் நான் தொடர்பு கொண்டும் பேசுவேன். அந்த வகையில் தன்னுடைய ஐம்புலன்களும் சுபான்சு சுக்லாவினுடைய ஐம்புலன்கள் மட்டுமல்ல, இந்த 140 கோடி இந்தியர்களும் தன்னுடைய ஐம்புலன்கள் வழியாக இந்த விண்வெளியை தரிசிப்பார்கள் என்ற ஒரு நிகழ்ச்சிப்பட அவர் குறிப்பிட்டிருந்தார் சுபான்சு சுக்லா. அந்த வகையில் கூட அவர் இந்த இந்தியாவிற்கு பெருமை, அவர் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் சென்ற முதல் இந்தியர், 140 கோடி பேரின் சார்பாக அவர் செல்கிறார் என்பதை தாண்டி மற்றவர்களுக்கு இந்த அறிவியலை எடுத்துச் செல்ல வேண்டும் என்கிற அந்த ஆர்வமும் கூட பலராலும் பாராட்டப்பட்டது. இனி அவர்கள் அந்த விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு சென்றதன் பிறகு அவர்கள் அந்த பணிகளை மேற்கொண்டு நமக்கு அது தொடர்பான அந்த தரவுகளை தருவார்கள். இந்த 14 நாட்கள் அவர்கள் தங்கியிருந்ததன் பிறகு அவர்கள் 14 நாட்கள் கழித்து இதே டிராகன் விண்கலம் மூலமாக அவர்கள் மீண்டும் பூமிக்கு திரும்ப வேண்டும். அதுவும் கூட அன்று ஒரு பெரிய ஒரு சவாலான பணியாகத்தான் இருக்கும். ஏற்கனவே சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பியதெல்லாம் நாம் நேரலையில் பார்த்தோம். அதுபோல அவர்கள் 14 நாட்கள் கழித்து திரும்புவார்கள். இப்பொழுது அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் ஏற்கனவே 7 பேர் தங்கியிருக்கிறார்கள். இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் என்பது 1998ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. அமெரிக்காவினுடைய நாசா, ரஷ்யாவினுடைய ராஸ்காஸ்மோஸ், அதே போல ஜாக்சா என்று சொல்லக்கூடிய ஜப்பானினுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனம், யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ESA என்று சொல்லக்கூடிய ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனம், அதே போல கனடா ஸ்பேஸ் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய கனடா நாட்டினுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனம், இப்படி பல்நாடுகளினுடைய கூட்டில் தான் இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் என்பது உருவாக்கப்பட்டது. 1998ஆம் ஆண்டில் தான் அதன் முதல் மாடியூல் என்பது விண்வெளியில் ஏவப்பட்டது. அன்று தொடங்கி அதில் தொடர்ச்சியாக அந்த கட்டுமான பணிகள் மேற்கொண்டு 2000ஆவது ஆண்டில் தான் 3 விண்வெளி வீரர்கள் அடங்கிய முதல் குழு அங்கு சென்றது. இந்த 2000 ஆண்டுக்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த 25 ஆண்டுகளாக அங்கு விண்வெளி வீரர்கள் தொடர்ச்சியாக தங்கியிருந்து ஆய்வு மேற்கொள்கிறார்கள். அந்த வகையில் சுபான்சு சுக்லாவினுடைய ஒரு பயணம் இந்திய விண்வெளி வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக அமையும்.